Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல நமக்கு வந்து நிறைய tan problem வந்து இருக்கும். So ஃபேஸ்ல வந்து ரொம்பவே நமக்கு tan ஆகும். அத வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். So அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First thing வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க எவ்ரிடே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து டெய்லி பேக்கா தான் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். சோ இதை நீங்க வந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க 7 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கடலை பருப்பையும் அந்த பச்சை பயிரையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிஷின்ல போய் அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். சோ நம்ம மிக்ஸில கூட வந்து அரைச்சிக்கலாம். பட் என்னன்னா நமக்கு வந்து மிஷின்ல போய் நம்ம அரைச்சோம் அப்படினு சொன்னா தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். சோ அத வந்து 7 டேஸ்க்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பவுல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நட்மெக் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். ஜாதிக்காய் அப்படினு சொல்வாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிறேன். சோ நம்ம இத வந்து இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சு எதுமே பண்ணி பவுடர்லாம் வந்து நம்ம மேக் பண்ணிக்க முடியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர்ல நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வர அளவுக்கு நீங்க வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இது பார்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வுடன் பவுடர் மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். டச் பண்ணி பாத்தீங்கன்னா ரஃப்பாலாம் இருக்காது. சோ இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிட்டேன். இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பவுடர் வச்சிருந்தோம்ல அதுல வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கடலை மாவு எல்லாமே வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஜெலிச்சுக்கோங்க. இந்த ஃபில்டர் இருக்கும்ல நம்மளுக்கு இந்த டீ வடிகட்டுற ஃபில்டர்லாம். ஸோ அதை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பவுடராக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே போதும் நம்ம டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறது கர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு லிக்விட் இன்க்ரீடியண்ட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கர்ட், டொமேட்டோ ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ் அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ் ஆர் நீங்கள் வந்து பால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். கர்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஈவன் பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து கர்டை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கணும். அதனால நான் வந்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்க பவுடரை இந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு 7 டேஸ்க்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து ஆயிலியாக டல்லாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எனி ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 மினிட்க்கு நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் நம்ம ஃபேஸு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த பொல்யூஷன் அந்த டர்ட்டினஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே ஈவன் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து டபுள் கிளன்சிங் மெத்தட் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆயில் அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டிலே இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 மினிட் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பேக்கோட பெனிஃபிட் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிராம் ஃப்ளோர். ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் எப்போவுமே. ஸோ கிராம் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், ஆக்னி, பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணோம். நம்ம ஃபேஸில் ஏதாவது ஒரு டார்க்னஸ் ஏதாவது ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணோம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ விட்டமின் சி இருந்தாலே நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட் அண்ட் க்ளோயிங் வந்து பண்ணிடும். ஸோ இதுவுமே நம்மளோட ஸ்கின்னில் வந்து எனி டேன், டார்க் ஸ்பேச்சஸ், டார்க் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நட்மெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணோம். அண்ட் டேனும் வந்து நல்லாவே கிளியர் பண்ணோம். ஸோ இது வந்து நான் திக்காக அப்ளை பண்ணி இது 20 மினிட்ஸ் நான் வந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்காமல் இதை கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 30 to 40 செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பம்ஸ் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். அண்டு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ரப் பண்ணி எடுக்கிறதுனால அது வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டே டு டேயில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான டேன்லாம் நீங்கள் வெளியே போயிட்டு எடுத்துகிட்டு வரீங்களோ ஸோ அந்த டேன்லாம் வந்து நல்லாவே கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணோம். ஸோ நான் இந்த மாதிரி 40 செகண்ட் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சப்பிளாக சாஃப்டாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் எப்போல்லாம் வீட்டுக்கு வரீங்களோ அப்போல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட நம்ம இந்த சம்மர் டைமில் ஸ்கின் டல் ஆக்கும், அதனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுறாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாகவே எடுத்து நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போய்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த சம்மரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.